வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கோகுலாஷ்டமிக்கான பக்ஷணம் ரெசிபிஸ், அதாவது பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நீங்க கேட்ட பட்டர் முறுக்கு பண்ண போறோம். பேர்லயே இருக்கு, வெண்ணெய் மாதிரி. அப்படியே இந்த முறுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நம்ம இதுக்கு வந்து ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளோர் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கடையில வாங்கக்கூடிய வரட்டரிசி மாவுலயே இது ரொம்பவே நல்லா வரும். மாதிரி இதுக்கு உளுத்த மாவும் நமக்கு தேவையில்லை, அதனால ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி முறுக்கா நம்ம இதை புழிஞ்சிடலாம். அழகா வந்து நம்ம கடையில வாங்குவோம் இல்லையா பட்டர் முறுக்கு, அப்படியே நீள நீளமா விரல் நீளத்துக்கு விட்டு விட்டு விட்டா வந்து பாக்கெட்ல போட்டு வைப்பாங்க. இந்த முறுக்கு நம்ம புழியும் போதே தானாவே விட்டு விட்டா எண்ணெயில விழுந்துரும். நம்ம வந்து மொத்தமா பெரிய முறுக்கா புழிஞ்சி உடைக்கணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. மாவோட அளவுகள் எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பக்குவமா அதை பிசைஞ்சு நம்ம புழியணும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு பண்றதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பதப்படுத்தின அரிசி மாவாவும் இருக்கலாம், இல்ல நம்ம கடையில வரட்டு அரிசி மாவு வாங்குவோம் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அரிசி மாவை சலிச்சு இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மிக்சியில நல்லா அரைச்சிட்டு சலிச்சு நம்ம சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்படி நல்லா உள்ளங்கையில போட்டு கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நம்ம சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்துல மாவை பிசைஞ்சுக்கணும். புழியறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணிக்கணும். அச்சு உள்ள போட்டு உள்ள ஃபுல்லா கொஞ்சம் லேசா எண்ணெய் நான் கிரீஸ் பண்ணிருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை நம்ம இதுல ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் சூடா நம்ம பட்டர் முறுக்கு பிழிஞ்சிடலாம். சின்ன சின்னதா இந்த மாதிரி பாருங்க, தானா விழுந்துரும். சாதாரணமா நம்ம பண்ணோம் அப்படின்னா முறுக்கு முறுக்கா நம்ம ஃபுல்லா புழிவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இது வந்து பிட்டு பிட்டா விழுந்துரும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்ப பாருங்க, நல்லா சத்தம் அடங்கியாச்சு, இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. இப்ப எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, கலர் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு, அருமையா கோல்டன் கலர்ல வந்திருக்கு. நம்ம பவுல்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு புழிஞ்சு எடுத்துப்போம். பாருங்க, அழகா ஒரு லெங்த் வந்ததுக்கு அப்புறம் தானாவே விழுந்துரும். நம்ம எடுத்து விட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து நம்ம சேர்த்திருக்கிற வெண்ணெய். பட்டர் முறுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, நல்ல விரல் விரல் நீளத்துக்கு. நம்ம புழியும் போது தானாவே விட்டு விட்டா விழுந்ததுனால இந்த கார்னர்ஸ் எல்லாமே பாருங்க நல்லாவே கிறிஸ்பியா நல்லா ஃப்ரையா இருக்கு, நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. பாருங்க, நம்ம பட்டர்லாம் சேர்த்திருக்கனால நல்ல வாசனையாவும் இருக்கும். நம்ம பட்டர் முறுக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியா குவிக்கா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கே அழகா விரல் விரல் நீளத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு. கண்டிப்பா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுகள் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் முறுக்கு ஈஸியா பண்ணிடலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன கேர் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம மாவு பிசைறோம் இல்லையா, இந்த மாவு வந்து ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. மாவு லூஸா இருந்தது அப்படின்னா நம்ம பிழியும் போது மாதிரி விரல் விரல் நீளமா விழாம சின்ன சின்ன துண்டு 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 துண்டா எண்ணெயில விழுந்துரும். அப்புறம் அந்த முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும், அவ்வளவு நல்லா வராது. ரொம்ப டைட்டா இருந்தது அப்படின்னா முறுக்கு புழியும் போது அழகா எண்ணெயில விழுந்துரும், ஆனா
பொரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும். அதனால அந்த பதம் மட்டும் நம்ம பார்த்து மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த முறுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து அந்த ஸ்டார் அச்சுல புழிஞ்சாதான் நம்ம பார்க்கறதுக்கு இந்த பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கும். 3 ஸ்டார் இல்லாம சிங்கிள் ஸ்டார் வரும் பாத்தீங்களா, அதுல புழிஞ்சுக்கோங்க. அது வந்து கரெக்டா வரும். வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த பட்டர் முறுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.